நெதர்லாந்து நாட்டின் ஆம்ஸ்டர்டாம் பகுதியைச் சேர்ந்த 20 வயது மாணவியான லூனா துகாட் ருஹுனு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி திட்டத்திற்காக இலங்கை வந்துள்ளார். நேற்று காலை ஹட்டன் சிங்கமலை சிகரத்தை பார்வையிடச் சென்ற அவர் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் வழி தவறி மலை உச்சியில் சிக்கிக்கொண்டார். கீழே இறங்குவதற்கான வழியை கண்டறிய முடியாமல் செங்குத்தான பாறை ஒன்றின் மேல் அமர்ந்து உயிருக்கு போராடிய நிலையில் அவர் தவித்துள்ளார். மாணவியிடமிருந்து கிடைத்த தகவலை அடுத்து ஹட்டன் போலீஸ் சிரேஷ்ட கண்காணிப்பாளர் பிரதீப் வீரசேகரவின் ஆலோசனையின் பேரில் தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டது. அடர்ந்த காடு மற்றும் மலைப்பாதைகள் வழியாக சென்ற போலீஸ் குழுவினர் GPS தொழில்நுட்பம் மற்றும் தேடுதல் வேட்டை மூலம் மாணவி இருந்த இடத்தை அடையாளம் கண்டனர். பாறை உச்சியில் தவித்த அவருக்கு உணவு மற்றும் நீர் வழங்கி மிகவும் பாதுகாப்பாக போலீசார் கீழே அழைத்து வந்தனர். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பாதுகாப்பாக மீட்கப்பட்ட லூனா துகாட் தன்னை மரணத்தின் பிடியிலிருந்து மீட்டெடுத்த ஹட்டன் போலீசாருக்கு கண்ணீர் மல்க தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். சுற்றுலா பயணிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இவ்வாறான அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு செல்லும் போது உள்ளூர் வழிகாட்டிகளின் உதவியை பெறுவது அவசியம் என போலீசார் இதன்போது அறிவுறுத்தியுள்ளனர்.